தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ Capcutல ட்ரெண்டிங்கில் இருக்க இந்த டெம்ப்ளேட்டை எப்படி எடிட் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இப்போ நீங்கள் பார்த்தா அந்த வீடியோ வந்து நம்ம Capcut அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி தான் எடிட் பண்ண போகிறோம். Capcut அப்ளிகேஷனை யூஸ் பண்ண இந்த VPN வந்து வேணும். VPNோட லிங்க்கும் Capcut அப்ளிகேஷனோட லிங்க்கும் நம்ம எடிட் பண்ண அந்த டெம்ப்ளேட்டோட லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃபஸ்ட்டு VPNல வந்து ஓப்பன் பண்ணிட்டு இந்த கனெக்ட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்த பிறகு கனெக்டிங் அப்படின்ட்டு இது கனெக்ட் ஆன பிறகு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த டெம்ப்ளேட்டோட லிங்க் வந்து கொடுத்துருப்பேன். அந்த லிங்க்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ண பிறகு இந்த மாதிரி தான் இருக்கும். யூஸ் டெம்ப்ளேட் இன் Capcut அப்படின்னு கொடுத்துருங்க. VPN கனெக்ட் பண்ண பிறகு இந்த யூஸ் டெம்ப்ளேட் இன் Capcut கொடுத்த பிறகு Capcut அப்ளிகேஷனுக்கு ரீடைரக்ட் ஆகும். ரீடைரக்ட் ஆன பிறகு இந்த மாதிரி அதோட ப்ரிவியூ வந்து உங்களுக்கு காட்டுவீங்க. இதில் யூஸ் டெம்ப்ளேட் அப்படின்னு இருக்கு பாருங்கள், அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண பிறகு இங்கே ஆல் அப்படின்றத கிளிக் பண்ணால் எல்லாமே காட்டும். இல்லை ஃபோட்டோஸ்னால் ஃபோட்டோஸ் மட்டும் காட்டும். இதில் உங்களோட பிக்சரை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிங்க. இந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கடுத்து செலக்ட் ஆகாது. இந்த பிக்சரில் செலக்ட் ஆகலை. செலக்ட் ஆகிறளவு செலக்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து ப்ரிவியூ அப்படின்றத கொடுத்துருங்க. கொடுத்த பிறகு லோடிங் எஃபெக்ட்ஸ் அப்படின்றத ஃபுல்லாக லோட் ஆன பிறகு உங்களுக்கு அதோட ப்ரிவியூ வந்து காட்டுவீங்க. நீங்கள் ப்ளே பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி எடிட் பண்ணி வந்துருச்சு நம்மளுக்கு. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இங்கே மேலே பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ண பிறகு எக்ஸ்போர்ட் வித்தவுட் வாட்டர்மார்க் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிடுங்க. இது ஃபுல்லாக லோட் ஆகி முடிச்ச பிறகு இது ஃபுல்லாக சேவ் ஆன பிறகு இதில் இருக்க சாங் எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன். இப்போ நம்மளோட வீடியோ வந்து சேவ் ஆகி முடிஞ்சிருச்சு. சேவ் ஆன பிறகு ரீடைரக்ட் ஆகும். உங்களுக்கு இந்த டேப் வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிட்டு மறுபடியும் Capcutக்கு வந்துட்டு மேலே உள்ள டன் ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நீங்கள் பேக் வந்துருங்க. ஃபுல்லாகவே நீங்கள் பேக் வந்துருங்க. இதில் வந்து எடிட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குல்ல, அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே நியூ ப்ராஜெக்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு இதில் வீடியோ அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ரெடி பண்ண அந்த கிளிப்பை வந்து ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணிட்டு இங்கே ஆட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த ஆடியோ ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு அடுத்து இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சவுண்ட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் உங்களுக்கு இந்த ரெண்டாவது ஃபோல்டர் ஐக்கான் இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணிட்டு ஃப்ரம் டிவைஸ் அப்படின்றத போய்ட்டு உங்களோட சாங் வந்து இந்த ப்ளஸ் சிம்பில் கிளிக் பண்ணி ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணிவிட்டு அடுத்து உங்களுக்கு இந்த கிளிப் அளவுக்கு தான் தேவை. அதனால் இந்த எண்டுக்கு வந்துட்டு கீழே உள்ள உங்களோட சாங் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஸ்ப்ளிட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி கட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத டெலிட் பண்ணிடுங்க. அதே மாதிரி இந்த கிளிப்லேயும் உங்களுக்கு சாங் இருக்குது. அந்த கிளிப்பை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இதில் உள்ளதை கம்மி பண்ணுறதுக்கு அப்படி இங்கே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா வால்யூம் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி வால்யூம் வந்து ஃபுல்லாக 0 கொண்டு வந்து டிக் ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. அவ்வளோதான். மேலே உள்ள எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் கேலரியில் வந்து சேவ் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட தமிழ் அண்ட் டெக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க.